அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். கீதாஞ்சலி அப்படிங்கிற அருமையான ஒரு கவிதை நூலுக்கு நோபல் பரிசு இந்தியாவிற்கு கிடைத்தது. அதை எழுதியவர் தாகூர், ரவீந்திரநாத் தாகூர். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவருடைய அந்த கீதாஞ்சலியினுடைய பல வரிகள் மிகவும் புகழ்பெற்றவை. அதிலே ஒரே ஒரு வரி, பலமாக தட்டுகிறவனுக்குத்தான் கதவு திறந்தே இருக்கிறது என்பதை அறிவான் அப்படின்னு ஒரு வரி பிரபலமானது. எப்படி? பலமாக தட்டுகிறவனுக்குத்தான் கதவு திறந்தே இருக்கிறது என்பது தெரியும் அப்படின்ற வரி. ஒரு கேள்வி தர, அதுதான் கதவு திறந்துருக்குதே, அப்புறம் எதுக்காக தட்டணும் அப்படின்னு. இல்லை, மூடி இருக்கிற கதவை தான் தட்டணும், திறந்தே இருக்கிற கதவை எதுக்காக பலமாக தட்டணும் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதுக்கு தாகூர் சொன்ன பதில் அந்த வரிக்கு இணையாக புகழ் பெற்றது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிரபல எழுத்தாளர் பெர்னாட் ஷான்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. நாடகாசிரியர், தத்துவ மேதை, எழுத்தாளர். அவரை பற்றி நம்ம அங்கே எங்கே அரசியல் புரசில் படிச்சிருப்போம். அவருடைய வீட்டு வாசலில் ஒரு அழகான மரம் அவரே வச்சிருக்கிறார். அந்த மரம் வளர்ந்து அந்த வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் இருக்குறீங்களா, அதையும் தாண்டி வெளியே கிளைகள் செல்லுகின்றன. கொஞ்சம் அப்படி காம்பவுண்ட் வாழைக்கு தாண்டி அந்த கிளைகள், அதில் அழகான மலர்கள். ஒரு நாள் காலை நேரம் இதே மாதிரி வேகமாக ஒரு பஸ்ஸு ஒன்று வந்து அப்படி அந்த கிளைகள் அப்படி லேசாக தட்டிட்டு அப்படியே பஸ்ஸு போயிடுது. கொஞ்சம் சாலையோரமாக ஏதோ அப்படி லெஃப்ட் டர்ன் எடுத்துருக்கிறாரு. இந்த கிளைகள்லாம் இங்கே இருக்குது. கிளைகள் மேலே பஸ்ஸு மோதி அப்புறம் அது போயிடுச்சு. ஆனால் இந்த கிளை முடிஞ்சிருச்சு, பூக்கள்லாம் அப்படியே கீழே உதிர்ந்துருச்சு. அப்போ தான் வாக்கிங் போயிட்டு தூரக்கேந்து வந்துட்டு பார்த்துட்டு இருக்கிற பெர்னாட் ஷாவுக்கு இதை பார்த்த உடனே பயங்கர கோபமாச்சு. டக்குன்னு அந்த பஸ்ஸோட நம்பர் என்ன, அது என்ன பஸ் கம்பெனி அப்படிங்கிறதெல்லாம் அவர் நோட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உடனடியாக கோபமாக அந்த பஸ் கம்பெனி முதலாளிக்கு கடிதம் எழுதுகிறார். இன்றைக்கி காலையில் இது மாதிரி எங்கள் வீட்டு வாசலில் நான் ஒரு மரம் வளர்க்குறேன், அதை உங்கள் பஸ்ஸு இடிச்சிட்டு போயிடுச்சு. அவருக்கு என்னுடைய கண்டனங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இப்படியா பொறுப்பத்து பஸ்ஸு ஓட்டுறது? அந்த ஓட்டுநர் அவர் பேரில் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்னு எனக்கு சொல்ல வேண்டும், இல்லைன்னா வழக்கு தொடுப்பேன் நீதிமன்றத்தில் போய் அப்படின்னு ரொம்ப கோபமாக எழுதிக்கிறார். ஆனால் இதை எழுதி போஸ்ட் பண்ண பிறகு அந்த முதலாளிகிட்டேருந்து எந்த ரிப்ளையும் இல்லை. அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? இது பெர்னாட் ஷாட்டேந்து வந்த கடிதமாச்சே, சாதாரணமாக எவ்வளோ விலை மதிப்பு உள்ளது. அவர் பெர்னாட் ஷா அப்போ உலக புகழ்பெற்ற எழுத்தாளர். அவர் என்ன பண்ணார், இந்த பெர்னாட் ஷா எனக்கு எழுதிய கடிதத்தை நான் ஏலம் விடுகிறேன் அப்படின்னு தன்னுடைய அலுவலகத்து கதவுல ஓட்டிட்டார். அடி $10, $20, $30, $40 ஆயிரக்கணக்கில் அந்த கடிதம் ஏலம் போகிறது. இது பெர்னாட் ஷாக்கு தெரியல. அவர் ஒரு வாரம் கழித்து மறுபடியும் இன்னொரு கடிதம் கோபமாக எழுதுறார். நான் ஏற்கனவே இப்படி எழுதினேன், அதற்கு உங்களிடமிருந்து எந்த பதிலும் வரவில்லை. அந்த ஓட்டுநர் பேரில் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? வழக்கு தொடுக்க போகிறேன், உடனடியாக எனக்கு பதில் கடிதம் எழுதுங்கள்னு. அவர் அதுக்கும் பதில் போடலை. அதையும் இதே மாதிரி எழுதி ஒட்டி பெர்னாட் ஷாவினுடைய கடிதம் என்னிடம் இருக்கிறது, ஏலம் விடப்படும் அப்படி. அதுவும் நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் விற்குது. அவ்வளவு ரசிகர்கள். இந்த தகவல் எதுவுமே தெரியல. பெர்னாட் ஷா என்ன பண்ணார், என்னதான் நடக்குது, இவன் என்னதான் நினச்சிக்கிட்டு இருக்கிறான், நேராக போய் பார்ப்போம் அப்படின்னு நேராக போன உடனே அப்போ அந்த முதலாளி இல்லை, நம்ம கடை பையன் அப்படிங்கிற மாதிரி ஒரு அசிஸ்டண்ட் தான் அங்கே இருந்திருக்கிறாரு. அவருக்கு இது பெர்னாட் ஷான்னு தெரியல. வந்தார், உட்காந்தார். எங்கெங்க உங்கள் முதலாளி எங்கே, அவரை பார்க்கணுன்னு. உட்காருங்கய்யா அப்படின்னு. அப்போ வாசலில் ஒருத்தர் அங்கேருந்து வர்றாரு. எங்கே ஏதோ பெர்னாட் ஷா கடிதம் இங்கே இருக்குதாமேன்னு. இந்த அசிஸ்டண்ட் சொல்கிறார், ஆமாங்க அவர் கடிதம் இருக்குது ஐயா, ஏலம் விடுறதா இருக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ தொகைக்கு வாங்குறதா சொல்லுங்கள், அதை நாங்கள் குறிச்சிக்கிட்டு யார் ஹையஸ்ட் பிட் பண்ணுறாங்களோ, ஏலத்தில் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு தருதா இருக்கிறோம் அப்படின்னு. அவர் இது மாதிரி ஒரு $500, $1000 அவர் ஒரு விலை சொல்கிறாரா. இதெல்லாத்தையும் பெர்னாட் ஷா பார்த்துக்கிட்டே இருக்கிறார். அவர் நொந்தே போயிட்டார். என்னடா இது, இவன்ட்டே பதில் வரும்னு பார்த்தா நம்ம கடிதத்தை இவன் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கிறானே அப்படின்னு. இப்போ முதலாளி அங்கிருந்து வந்தார். பெர்னாட் ஷாவே உட்காந்துருக்கிறத பார்த்தாரு. நீங்களா வாங்க வாங்க, நீங்கள் வலையே வந்தது எவ்வளவு பெருமைங்க, கொடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னாரு. அவர் இரு, ஒரு நிமிஷம் இரு, இங்கே என்ன நடக்குது, உனக்கு ஏற்கனவே நான் ஒரு கடிதம் போட்டேன், அதுக்கு பதில் இல்லை, அடுத்தாப்பில் ஒன்று போட்டேன், இங்கே என்னவோ ஏலம் விட்டுக்கிட்டு இருக்கிறியா, என்னப்பா நடக்குதுன்னு. அவன் சொன்னான், அது ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு புகழ்பெற்ற எழுத்தாளர்,
அந்த கடிதத்தை படித்து பார்த்தேன். அந்த நடை, நீங்கள் பயன்படுத்தின சொற்கள், அந்த கருத்தை நீங்கள் சொன்ன விதம், ஒரு பிரபல எழுத்தாளரிடமிருந்து வருகின்ற இந்த கடிதம் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வம் இல்லையா? என்னை விட உங்களுடைய ரசிகர்கள் இதை மிகப்பெரிய அளவில் கொண்டாடுவார்கள். அப்படி இது ஏலம் விட்டு அந்த தொகையை உங்களுக்கு நஷ்ட ஈடாக தரலாம்னு நான் முடிவு பண்ணியிருக்கிறேங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்கன்னா அதிகபட்ச ஏலம் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியும். நீங்கள் தப்பாக எடுத்துக்கலன்னா நீங்கள் இங்கே வந்து நான் பேசினது இதை பற்றி கூட இன்னொரு கடிதம் எழுதி கொடுத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லா இருக்குங்கன்னா. பெர்னாட் ஷா பார்த்தாரு, 2 முடிவு எடுத்தாராம். ஒன்று, இது மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தது அப்படின்னா நேரடியாக போய் பார்க்கணும், கடிதம் எழுதக்கூடாது. 2வது, இனிமேல் காம்பவுண்ட் சுவரை ஒட்டி மரமே வளர்க்கக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்தாராம். நீங்கள் எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு குறை நடந்து கொண்டு தான் இருக்கும், யாராவது ஒரு விமர்சனம் சொல்லி கொண்டு தான் இருப்பார்கள். தாகூரோட கீதாஞ்சலியில் பலமாக தட்டுகிறவனுக்குத்தான் கதவு திறந்திருக்கும் அப்படின்னு சொன்னார் தெரியுங்களா? போய் கேட்டால் எதுக்காக அங்கே தட்டணும்னு அவர் சொன்னார், பலமாக தட்டுவது எதற்கு என்றால் யார் காதிலே அது விழ வேண்டுமோ அவர்கள் காதில் விழுவதற்குத்தான் பலமாக தட்ட வேண்டும் அப்படின்னு. ஏன்னா அவரே வங்காள மொழியில் கீதாஞ்சலி எழுதினார், யாரும் கவனிக்கல. அவர் சொல்றாரு, இதை நான் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்ட பொழுதுதான் நோபல் பரிசு கிடைத்தது. என் மொழியில் மென்மையாக இந்த கவிதையை பேசினேன், கவனிக்கவில்லை. இன்னொருவர் மொழியில் ஆங்கிலத்தில் இதை மொழிமாற்றம் செய்கிற பொழுது எல்லோரும் திரும்பி பார்க்கிறார்கள். அந்நிய மொழியில் எழுதுவது என்னை பொறுத்த வரைக்கும் பலமாக தட்டுவது. பலமாக நான் தட்டிய பிறகுதான் உள்ளீரில் இருக்கிறவர்களுக்கே காதில் விழுந்தது அப்படின்னார். எனவே சில சமயம் பலமாகத்தான் தட்ட வேண்டும். எல்லாவற்றிற்கும் ஏதாவது குறை சொல்லிக்கொண்டு தான் இருப்பார்கள். விமர்சனங்கள் வரும், அலட்சியப்படுத்துவார்கள். பலமாக தட்டுங்கள், தொடர்ந்து தட்டுங்கள், காதில் விழும். எப்படி இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும். எல்லாவற்றிற்கும் கோபப்பட்டு கொண்டு இருக்காதீர்கள், பொங்கி எழாதீர்கள், ஷா மாதிரி கடிதம் எழுதாதீர்கள். அந்த கோபத்தை எப்படி லாபத்தை தருவதாக அந்த முதலாளி யோசித்தாரோ அதுபோல் யோசிக்க கற்றுக்கொள்வோம், வெற்றி கொள்வோம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.